அனுமனின் முக்கிய ஆயுதம் அவரது கதாயுதம் என்றாலும் பலராமரின் முக்கிய ஆயுதம் அவரது கதாயுதத்துடன் கலப்பையாகும். அனுமன் இலங்கையில் அசோகவனத்தில் இருந்தபோது பல மனிதர்களை தனது கதாயுதத்தால் அடித்து நொறுக்கி கொன்றார். பலராமர் பிரலாம்பாசுரனையும் தேனுகாசுரனையும் கொன்றார். பீமனால் அனுமனின் வாளை கூட தூக்க முடியவில்லை. இது அனுமனின் எல்லையற்ற வலிமையை குறிக்கிறது. பாலபத்ரா என்றும் அழைக்கப்படும் பலராமர் பகவான் கிருஷ்ணரின் மூத்த சகோதரர் ஆவார். இவர் சேஷாவின் அவதாரம் என்று கூறப்படுகிறது. புராணத்தின்படி சேஷா அனைத்து பாம்புகளுக்கும் ராஜா என்று சொல்லப்படுகிறார். முழு பிரபஞ்சத்தையும் தாங்குபவர் சேஷா நாகம். விஷ்ணு பகவான் பெரும்பாலும் சேஷன் மீது ஓய்வெடுப்பதாக சித்தரிக்கப்படுகிறார். இவ்வளவு நெருக்கமாக இருப்பதால் இருவரும் சகோதரர்களாக கிருஷ்ணர் பலராமராக பிறந்துள்ளனர். பலராமர் நம்ப முடியாத வலிமையானவர், ஆனால் முன்கோபக்காரர். ஒரு முறை அவர் குழந்தையாக இருந்தபோது கழுதை வடிவம் எடுத்த தேனுகா என்ற அரக்கனை கொன்றார். கழுதை வடிவில் அரக்கன் பலராமரை கிருஷ்ணன் என்று நினைத்து தாக்க முயன்றான். ஆனால் பலராமர் அவனது பின்னங்கால்களை பிடித்து அவன் சாகும் வரை சுழற்றினார். மற்றொரு அரக்கன் பலராமரை தோளில் தூக்கிச் செல்ல முயன்றான். ஆனால் பலராமர் அவனது மூளையை உடைத்துக் கொன்றார். அவர் ஒரு மல்யுத்த போட்டியில் பிரலாம்பா மற்றும் முஷ்டிகாவையும் கொன்றார். மறுபுறம் அனுமன் விஷ்ணுவின் வாகனமான கருடனையும் சுதர்சன சக்கரத்தையும் கூட தோற்கடித்தார். அனுமன் தன் பக்தியால் ராமரையே தோற்கடித்தார். ராமாயணத்தில் அனுமனுக்கு எதிராக ராமர் தனது இறுதி ஆயுதமான ராம பாணத்தை பயன்படுத்திய போது அது அனுமனின் பக்தியால் அழிக்கப்பட்டது. ராமரின் பெயரை உச்சரிப்பதன் மூலம் அது அழிந்தது. இதனால் ராமரை விட ராமநாமமே அதிக சக்தி வாய்ந்தது என்று முடிவு செய்யப்பட்டது. அனுமன் தனது சக்திகளால் பலராமரின் முயற்சிகளை திசை திருப்ப முடியும். மேலும் மரணத்தை கடக்க முடியாதவர் என்பதால் அவரை வீழ்த்துவது கடினம். பலராமரின் முள் ஆயுதம் அனுமனுக்கு கடுமையான சவாலாக இருக்கும். ஆனால் அனுமன் அதை தடுக்கவும் தன் வழிகளில் எதிர்க்கவும் திறனுடையவர். அனுமனின் அமைதியான மனநிலை பல நேரங்களில் அவரை போருக்குள் செல்லாமல் விலகச் செய்யும். ஆனால் பலராமரின் கோபம் தொடங்கும் வரை அவர் வலிமையாக செயல்பட மாட்டார். எனவே கடுமையான போரின் முடிவில் அனுமன் பலராமரை விட சக்தி வாய்ந்தவர் என்று நிரூபிக்க முடியும்.